திமுக வேட்பாளரான மருது கணேஷ் பழைய வண்ணாரப்பேட்டையில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திமுக எம்எல்ஏக்களான சேகர் பாபு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் கட்சி தொண்டர்களுடன் சென்று மருது கணேஷ் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திமுக வேட்பாளரை ஆதரித்து மு.க.ஸ்டாலின் இன்று பிரச்சாரத்தை துவக்க உள்ளார். ஆர்கே நகர் தொகுதிக்குட்பட்ட கொருக்குப்பேட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பாஜக வேட்பாளர் கங்கை அமரன் வாக்கு சேகரித்தார். ஜே நகர், KS நகர் உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் மத்தியில் மோடி அரசின் சாதனைகளை கூறி வாக்கு கேட்டார். துண்டு பிரசுரங்களையும் பொதுமக்களிடம் விநியோகித்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய கங்கை அமரன் விவசாயிகள் பிரச்சினைகளை பற்றி கவலைப்படாமல் ஆர்கே நகரில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்து வருவதாக சாடினார். எல்லா விஷயங்களும் குடிநீர்லேருந்து தண்ணீர் பிரச்சனைலேருந்து எல்லா ரோடு எல்லா சமாச்சாரங்களுமே இங்கே ரொம்ப ஒதுக்கப்பட்ட ஒரு இடமா இருக்குது. ஏன்னா சிஎம் அவங்க இருந்த ஒரு தொகுதி, இந்த தொகுதி எப்படி இருந்திருக்கணும், செழிப்பாக இருந்திருக்கணும், பிரம்மாண்டமாக இருந்திருக்கணும். இது அவங்களுக்குள்ளே பதவி போட்டிருக்கு. நீ பன்னீரை நான் விட மாட்டேன், நான் வந்து திறங்கரை விட மாட்டேன். இப்போ எடப்பாடியை தூக்கிட்டு நான் முதல்வர் ஆவேன்றதான் திட்டம். அவங்களுக்குள்ள முதல்வர் சண்டை தான் நடந்து கொண்டு இருக்கிறது. அதுதான் விஷயம். வேற மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வரலாங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. இவங்களை கேட்டால் நாங்கள் சொல்கிறோம், போராட்டம் நடத்துகிறோன்றாங்க. அவங்கள கேட்டால் எங்களுக்கு ஆட்சி அவனை விடக்கூடாதுப்பா, முதல்வரா இவனை விடக்கூடாதுப்பா. இல்லை நீங்கள் 2 பேரும் உட்காருங்கடா, நான் வரேன்னு சொல்லிட்டு தினகரன் நிற்கிறாரு. பாவம் எடப்பாடி. கங்கை அமரன் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துக் கொண்டிருந்த போது பாஜக தொண்டர் ஒருவர் பேட்டியை முடித்துவிட்டு செல்லுமாறு செய்தியாளர்களிடம் பிரச்சனை செய்தார். இதனால் அங்கு சிறிய சலசலப்பு ஏற்பட்டது. கையெழுத்தாயிருக்கு. ஏன் தமிழகத்தை தவிர்த்து மற்ற இடங்கள்ல கையெழுத்தாயிருக்கலாமே, ஏன் பண்ணல? கோச்சிக்காதீங்க. பிரஸ் பைட் எல்லாம் வந்து அப்புறம் பிரச்சாரத்துல வந்து நீங்க ஒரு நிமிஷம் பேசும்போது நீங்க குறுக்கல வராதீங்க. நீங்க போங்க. நாங்க என்ன சொல்றோம், நீங்க வராதீங்க, நீங்க முடிச்சிடுவாங்க. ஓகே 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 கோவப்படாதீங்க. காரணம் என்னன்னா, இந்த தேர்தல் நேரத்தில் பிஜேபி வரக்கூடாதுங்கிறதுல எல்லாருமே முக்கியமா இருக்கிறாங்க, அரசியல் கட்சிகள் மட்டும். காரணம் என்னன்னா, மேல இருந்து வடநாட்டில இருந்து வந்து கொண்டு இருக்கிற எல்லா சமாச்சாரம் இல்லையா, எங்க அலை வந்துருமோ இவங்க வந்து சேர்ந்துருவாங்களோங்கிற பயம் அவங்களுக்கு இருக்கு.